வெல்கம் டு சுடுதண்ணி. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட்டாக கிரேவி செஞ்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நான் வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இதை வதங்கினதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். கடைசியாக நம்ம கிரேவியில் இதை ஆட் பண்ண போகிறோம். அடுத்து இதே எண்ணெயில் மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ரொம்ப சாப் பண்ணல, சும்மா ஹாஃபாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். எப்படியும் மஷ்ரூம்ஸ் நல்லா சுருங்கிடும், அதனால ஓரளவு பெருசாக இருந்தாலே இது ஓகேவா தான் இருக்கும். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். மஷ்ரூம்ஸ் அதுவே தண்ணி கொடுக்குங்கிறனால அந்த தண்ணியிலேயே இது நல்லா குக் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணிட்டு இதையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இந்த மஷ்ரூம்ஸ்லாம் எடுத்தாச்சு பாருங்க, இது ரெடியாக இருக்கு. இதை நம்ம தனியாக வச்சிடலாம். இன்னொரு கடாய் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 4-5 மிளகு இதில் சேர்த்துட்டு லைட்டாக சாட் பண்ணிடுங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். அடுத்து இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டா போதும், நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். நல்லா டிரான்ஸ்பரண்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அடுத்து இதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக 2 சேர்த்துருக்கேன். இது நல்லா சாஃப்டாக ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்க போகிறோம். இதோட நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும், அதுக்காக தான் இப்போவே சேர்க்குறேன். இது நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்க, தக்காளி நல்லா நசுங்கிருக்கு. இந்த அளவு சாஃப்டா இது குக் ஆகணும், அப்பதான் இதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்து நம்மளோட கிரேவி சீக்கிரமாவே ரெடி ஆயிடும். இதை நல்லா ஆற வச்சிருங்க. ஆறினதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சியில மாத்தி நல்லா பேஸ்டா அரைச்சிடலாம். இது நல்லா சாஃப்டா அரைச்சாச்சு. இந்த அளவு சாஃப்டா அரைச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து இதே பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுல 1 பிரிஞ்சி இலை, 1 பட்டை சேர்த்துக்கலாம். அதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துருங்க. மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி கலந்து கூட இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள்,
1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது பாருங்கள் தண்ணியெலாம் வற்றி நல்லா கிரேவி மாதிரி ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா சேர்க்க போகிறோம். கரம் மசாலா இப்போ சேர்த்திங்கன்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும், அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம் குடமிளகாவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ண போகிறோம். அப்போ தான் இந்த மஷ்ரூம்ஸில் அந்த ஃப்ளேவர் இறங்கும். அதுக்காக பாருங்கள் 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கலரே பயங்கரமாக வந்திருக்கு. கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நம்ம ஏலக்காய் அரைச்சி போட்டிருக்கோம். அந்த ஏலக்காய் வாசம் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரம் மசாலா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசம் சரியாயிடும். இப்போ நம்மளோட கடாய் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு போர் அடிக்குதா? ஸோ இந்த கிரேவியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வருத்தப்பட மாட்டீங்க. அப்படி ஒரு சூப்பரான கிரேவியை இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.